அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையிலேருந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போகிறாரு அப்படிங்கிறது தான் காலையிலேருந்து பல தொலைக்காட்சிகள் எல்லா ஊடகமே அதான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி விஜய் அங்கேருந்து கிளம்பிட்டாப்புல ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்புறாரு, அங்கேருந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக லைவ் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது விஜய் இது போல் உள்ள நிலைமைக்கு என்ன காரணம்? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த சிவாஜி படத்தில் சிவாஜிங்கிற ரஜினிகாந்த் நடித்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, வேணாம் சிவாஜி, இதெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுதான் எனக்கும் இப்போ சொல்ல தோணுது. விஜய், உனக்கு இதெல்லாம் வேண்டாம் விஜய், இதெல்லாம் உனக்கு என்னன்னே தெரியல. இதெல்லாம் தெரியலங்கிறது தான், தெரியாதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள்கிட்ட வாகனத்தில் போகும்போது விஜய்கிட்ட சொன்னாப்புல, இது சாதாரண இது கிடையாது, இது இங்கே நிறையா முதலைகள் இது போல் மிருகங்கள் இருக்கிற ஒரு இடம், இதில் அரசியல் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலை அப்படின்னு ஒரு தம்பிக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு எந்த அளவு சொல்லுவாங்களோ அதே அளவு தான் விஜய்கிட்ட அண்ணன் சீமான் வாகனத்தில் போகும்போது சொல்லிட்டு போனது. ஆனால் ஏதோ விஜயை அவரோட வளர்ச்சியையும் விஜயை பார்த்து போராமப்பட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனது மாதிரி அந்த கூட்டத்திலேயே, அதாவது பொதுக்கூட்டம் அல்ல மாநாடுலேயே நம்மளெல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கும் இன்றைக்கி அந்த வண்டியில் போகும்போது நான் பார்க்குறேன், அங்கே போகும்போதும் சரி, அதே போல் அங்கே விசாரணை முடிஞ்சு அங்கேருந்து வரும்போதும் சரி, ஒரு விஜய் முகம் ஒரு ரொம்ப தொய்வான ஒரு முகமாக இருக்குது. அது எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா நானும் விஜய் படத்தை தொடர்ந்து பார்த்துருக்குறேன். விஜய் ஒரு தமிழர், அவர் வளர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி கத்தி படம் வந்தப்பையும் சரி, ஒவ்வொரு சமயங்களும் சரி, சீமானின் தம்பிகளும் சரி, அண்ணன் சீமானும் சரி, இன்னை வரைக்குமே விஜயை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல பெரிய இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் என்றைக்குமே கிடையாது. இப்போ நம்ம சாட்டை துரைமுருகன் பேசுவாப்புல, ஆனால் அவர்கிட்ட நீங்கள் தனியாக கேட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை விஜய்ங்கிற அந்த தனி மனிதன் மேலே நமக்கு யாருக்கு மேலேயுமே நமக்கு எப்போவுமே கிடையாது. அதுவும் விஜய் மேலே நமக்கு எப்போவுமே கிடையாது. இந்த வன்மம் கண்மம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்திருக்கணும், அல்லது நல்ல ஒரு அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்திருந்தாருன்னா இன்றைக்கி இது போல் நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்காது. இவங்க அவரை இந்த உசுப்பேற்றி உடம்பு ரணகலமாக்குறதும்பாங்கள்ல, அது இதுதான். விஜய் ஒரு தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு ராஜா. இன்றைக்கி நல்லா வளர்ந்து ஒரு உச்சத்தில் இருக்கிற ராஜா. அவரோட வாழ்க்கையும் அழித்து இப்போ மக்கள் இயக்கம் வச்சு நடத்துனாங்க. அதில் எவ்வளோ அழகாக போயிட்டு இருந்தது. மாணவர்களை கூப்பிட்டு அந்த பரிசு பொருட்கள்லாம் வழங்கினாங்க. அது எவ்வளோ நல்லா போச்சு. நம்மளே கூப்பிட்டு கூட பல பேட்டிகள் நம்மளதிலே போட்டிருக்கிறோம். இது என்னம்மா பேசுனா என்னன்னு சொல்லி அவங்கள்ட்ட நேர்காணல் எடுத்தோம். அவங்க அப்பா அம்மாவும் வந்துருந்தாங்க. அப்போ இது போல் இருந்த ஒரு மனுஷனை இன்றைக்கி இந்த நிலைமைக்கு உண்டாக்குனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் தான். அரசியலுங்கிற அந்த அரிச்சோடி தெரியாமல் யார் வந்தாலும் சரி, இப்போ ஒருத்தன் இந்த கவுன்சிலர் ஆகிறாங்க, இல்லை ஒருத்தவங்க எம்எல்ஏ ஆகிறாங்க, ஒருத்தவங்க எம்பி ஆகுறாங்க, இல்லை ஒருத்தவங்க முதலமைச்சராகவே ஆகுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதோட அந்த பவர் தெரியலன்னு வச்சுக்கோங்க. இந்த பத்திரிகையாளர்களுக்கு அதோட பவர் தெரியாமல் எப்படி தலையை சொரிஞ்சிட்டு ஒரு 200 ரூபா காசு வாங்கிட்டு நிற்கிறாங்களோ, அதே போல் தான் அரசியல்வாதிகள் தங்களோட பவர் தெரியாமல் மக்களின் பிரதிநிதின்னு தெரியாமல் போய் அந்த இடத்துல நின்ட்டான்னு வச்சுக்கோங்க. அவங்க கைக்கு பவர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மக்களின் கதி அதோகதி தான். கரும்பு தாரம்மா, இந்தாண்ட அரிசி தாரம்மா, அடுத்த வேட்டி சட்டை இல்லைம்மா. சரி, அதை அப்புறம் நான் பேசுகிறேன். நான் ஏன்னா எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருக்குறோம்ல. ஒரு தனி மனிதனுக்கு 1,24,000 ரூபா கடன். இந்த 3,000 ரூபா காசு வாங்குறான்ல, அவன் பேர்லேயும் கடன் வாங்கினது இவ்வளோ வாங்கியிருக்கு. அது தனி ட்ராக், அது அப்புறம் வரேன். இப்போ விஜய்க்கு இந்த சிக்கல் ஏற்பட்டது இந்த கரூர் ஸ்டாம்பேடு, அதை கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு. அப்படின்னா கூட்ட நெரிசலுங்கிறது தெரியுமா தெரியாதா? மொத்தம் அவங்கள்ட்ட ஒரு 64 கேள்விகள் கேட்டிருக்காங்களாம் விஜய்கிட்ட. இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் படி நம்ம அதுதான் நமக்கு கேதர் பண்ணோம். ஒரு 64 கேள்வி விஜய்கிட்ட கேட்டிருக்காங்க. அதே போல் டெல்லியில் அவரை வச்சு அழைச்சிட்டு கொண்டு போய் அங்கே ஒரு 4 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 4 மணி நேரம் விசாரணையில் எல்லாமே முடியுமா, எல்லாத்தையும் கேட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா கேட்க முடியாதான். ஆனால் என்ன நடந்திருக்கு, நம்மளால் எப்போவுமே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார்ல, அதே போல எல்லாம் ஒன்லைனில் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு அப்படி தான் சொல்கிறாங்க. இது சில சில நேரங்களில் இதில் பல விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இதில் சில பேர் நின்னாலே அந்த இடம் விளங்காது அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதை உணர்ந்து தான் டிவிகேயில் இந்த வேல்முருகன் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஜெகதீசர் பாண்டியனை அனுப்பி விட்டாங்க.
ஆனால் அவர் மேலே வந்து தோளில் கையை போட்டார் விஜய். இது அது மட்டும் காரணம் சொல்ல, ஆனால் அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கி வந்து விஜய் வந்து இன்னையோட விசாரணை முடியாமல் அடுத்தது வந்து நாங்கள் வந்து விஜய் கூப்பிடுவோம் அப்படின்னு கூட அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா, இந்த அரசியல் பக்குவம் இல்லாத ஆட்களை பக்கத்தில் வச்சுருந்தது. அவர்களுக்கெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு நல்ல நோக்கமே இருக்கலாங்க. நான் வந்து ரொம்ப குறைச்சி பேசணும்னு அவசியம் இல்லை, நம்ம குறைச்சி பேச நம்ம வந்து வளரணுன்ற அவசியமும் இல்லை. விஜய்க்கு வந்து உண்மையிலேயே மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற நோக்கம் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கான தகுதியை தான் வளர்த்துக்கணும். இப்போ நான் இதில் பேசணுன்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதை பார்க்கணுன்னா கூட எதை பார்க்கணும், நம்ம வந்து ஒரு கேட்டகரி வச்சுருப்போம்ல. யூடியூப்பில் என்னென்னமோ தான் வருது, எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்குறோம். எவ்வளோ செய்திகள் வருது, அந்த செய்தியில் எது சரி எது தவறு, இதுதானே சரியாக இருக்கும். அப்போ சாதாரணமாக தனி மனிதன் வாழ்க்கைக்கு இப்படி வேணுங்கும்போது ஒரு ஒரு சமூகத்தை, ஒரு இயக்கத்தை, நம்மளை நம்பி வர அந்த தொண்டர்களை, இல்லை வந்து அந்த படைகளை நடத்திக்கிட்டு போகிற அந்த தளபதிக்கு, அந்த தலைவனுக்கு எந்த வகையில் எந்த விதத்தில் எவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு சிந்தனை ஆற்றலும் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த கெப்பாசிட்டியும் அந்த தகுதி எந்த அளவு இருந்திருக்கணும். ஆனால் அது இல்லைனாலும் வளர்த்துக்கணுமா இல்லையா? அது வளர்த்துக்காதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு நெருக்கடி இருக்குது. காலையில் இப்போ வந்து அவங்க விசாரிச்சதில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, விசாரணையில் நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு போனீங்க அப்படின்னு வந்து கேட்டால் இவங்களோட பதில் வந்து இப்படி தான் வந்துச்சான். நாங்கள் வந்து 2 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு. 2 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் போகலான்னு இல்லை. ஏற்கனவே காவல்துறையில் வந்து உங்களுக்கு வந்து சொன்னாங்களா இல்லையா, அங்கே வந்து இது போல் ஆயிடுச்சு, கூட்டம் நிறையா ஆகிடுச்சு, சீக்கிரம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. வாகனத்தை வந்து இங்கேயே நிற்க வச்சு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் போய் உள்ளே போய் அங்கே வந்து இவ்வளோ கூட்டத்தை பார்த்துக்கிட்டு உங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் நான் தான் வந்து உண்டு பண்ணேன், நான் தான் வந்து காட்டினேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் வந்து இது காரணம் அப்படிங்கிறத வந்து சிபிஐயில் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முழு விளக்கமும் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்மளே வந்து ஒரு அசம்ஷனை நம்ம வந்து சொல்லிட்டுலாம் போயிட்டுருக்க முடியாது. இது வந்து இதையும் கேட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து விஜயை வந்து அங்கே வந்து சிபிஐ கூப்பிட்ருக்குமா அப்படின்னா கூப்பிடுறதுக்கு வேலையே இல்லைங்க. அப்போ எதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு வந்து அதை வந்து நம்ம வந்து பகுத்து நம்ம கேட்கும்போது அதுக்கு சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆதவ் அர்ஜுனாவும் இந்த புஷி ஆனந்தையும் வந்து கூப்பிட்டு விசாரித்தாங்கல்ல, விசாரிக்கும்போது அவர்கள் வந்து சரியான பதிலை எல்லாம் திமுக தாங்க செஞ்சிச்சு, இங்கே வந்து போலீஸ்காரங்க பார்த்துக்குவாங்கன்னு நினச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லாமல் அவங்க கேட்டதுக்கு வந்து சரியான பதில் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய சிக்கல் வந்திருக்காது, விஜய்க்கு வந்து இவ்வளோ ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்காது அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா அவங்கள்ட்ட கேட்டதுக்கு பழியை மட்டும் அப்படி தூக்கி போடுறது. இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம், இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம், இங்கே வந்து இதாகிடுச்சு அதாகிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் விஜய் தான் வந்து மூலப்பொருளாக இருக்கிறாரு, விஜய் தான் தலைவருங்கிறதுனால தான் விஜய் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அதில் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய சிக்கலில் நிற்கிறாங்க. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, இங்கே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வென்றுச்சுன்னு வச்சுங்களேன், வெல்லாது. அப்படி ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒரு வகையில் வந்துருச்சுன்னா இந்த மக்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும், எந்த இதுவுமே தெரியாதுங்க. எனக்கு அதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. நம்ம தம்பிங்க நல்லா இருக்கணும், நல்லா வளரணும், ஆனால் எதுவுமே தெரியாமல் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரில. நாங்களாம் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டுலாம் வரல சாமி. ஆனால் ஒரு நாளும் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு வந்து படிப்பினை கொடுத்தாரு, இதை படின்னு எடுத்து சொன்னார். அப்போ அவர் சரியாக இருக்கிறதுனால தான், அவர் சரியாக இருந்ததுனால தான் எங்களை வந்து பயிற்சி கொடுத்தாரு, நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஊடகம் நடத்திட்டு இருக்கிறேன், ஒரு பிரிண்டிங் மீடியா அனுமதி வாங்கி அரசின் அனுமதியோடு வச்சு நடத்திட்டு உட்காந்துருக்கேன், வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து அவங்களோட ஆட்களுக்கு வந்து அந்தளவு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய எதுவுமே இல்லையே. நீங்கள் வந்து யாராவது இருக்குன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். யார்கிட்ட என்ன பேசணும், எதுக்கு பேசணும். நேற்று வந்து அவரோட ஆதரவாளராக ஒரு இஸ்லாமிய பாய் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, தம்பி இடுமோனம் காட்டியிருக்கான், சாட்டி துறைமுகம் இருக்கிறாங்க, தந்தி டிவியில் பேசுகிறாங்க. அவர் வந்து கணவனை கற்பழிக்க என்னமோ வந்து பெரியார் சொன்னார் அப்படின்றப்ப கல்வெட்டில் இருக்குங்கிறாரு. அதெல்லாம் பற்றி பேசுகிற சிரிப்பு தான் வருது. அப்போ நீங்கள் அவங்களோட ஆதரவாளர்கள் வரவங்களையும் நீங்கள் பாருங்களேன், நிறையா படிச்சிருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஒரு கூட்டம் நடக்குதுங்க, அந்த கூட்டத்தில் வந்து தலைவரை வந்து பேசுகிறாங்க, மேதகுவை ஒருத்தன் பேசுகிறான். பேசுனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் மறுப்பு தெரிவிக்கிறான், மன்னிப்பு கேட்குறான், அது அடுத்தது. ஆனால் அந்த பேசணுன்ற நோக்கம் வந்திருக்கு பாருங்கள். அது வந்து இப்போ நம்ம திமுகவை என்ன தான் நீங்கள் பேசுங்களேன்,
மதிமுக எப்போவுமே வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்களும் தலைவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. தமிழர் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நம்ம வந்து பிடிக்கல, இல்லை நமக்கு எதிர் அப்போலாம் வந்து பேச தயாராக இல்லை. எல்லாருமே நமக்கு நண்பர்கள். தமிழனோட மாண்பு தான் வந்து இருக்கலே மிக பெருசு. யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன பிள்ளைகள் நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லோரையும் நேசிக்கிறோம். ஆனால் யாரும் ஒன்றுமே இப்போ தலைவர் பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா, நம்ம விஜயகாந்த் கட்சி எடுத்துக்கோங்க, தேமுதிகவை. அவங்க என்றைக்காவது ஒரு இடத்துல ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு இல்லைங்க இன்னும் சொல்லி நம்ம தலைவரை மேதகுவை ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? இல்லைங்க. நம்ம இவர் வாசன் எடுத்துக்கோங்க, தமிழ் மாநில காங்கிரஸு, இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி, இல்லை விசிக, எந்த கட்சியுமே இது போல் பேசலைங்க. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க கூட இப்போ பேசலைங்க. ஆனால் அவன் ஒரு ஆள் ஒருத்தன் நின்று பேசுகிறான் ஒரு பொதுக்கூட்டத்தை வச்சு, அதுக்கப்புறம் திருப்பி மன்னிப்பு கேட்குறான்னா பக்குவம் இல்லாதவர்கள் இவர்கள். இந்த மண் குருதிரை நம்பி இந்த ஆற்றுல இறங்குனதுமாங்கள்ல, அது மாதிரி இது விஜய் வந்து இவங்களை நம்பி வந்து அரசியலுக்கு வந்தது. ஒன்று அவருனாச்சும் வளர்த்துக்கணுமா அப்படின்னு பார்த்தா அவர் வளர்த்துக்கணும், இந்நேரம் வளர்ந்துருக்கணும், இந்நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருந்திருக்கணும். சினிமாவில் எவ்வளோ அழகாக தெளிவாக இருக்கிறாப்புல, அதை பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைன்னு தோணுது. இப்போ இதில் பார்க்கும்போது வந்து என்ன இவ்வளோ ஒரு மக்கு பிள்ளை அப்படின்னு நமக்கு தோணுது. அப்போ இதை நீங்கள் பாருங்கள், விஜயை வச்சு விஜய்னால் ஆதாயத்தை வந்து சம்பாதிக்கணும்னு எவன்லாம் தோணுச்சோ அவன்லாம் வந்து இன்றைக்கி விஜய் பின்னாடி வந்துட்டான். ஆனால் சினிமா உலகத்தில் பார்த்திங்கன்னா விஜய் பக்கத்தில் இருந்தவங்கலாம் நல்லவனாகவே இருக்கிறான். விஜய் வளரணும், விஜய்னால் ஒரு 10 பேர் 10 குடும்பம் வளரணும், இங்கே வந்து ஒரு 1000 குடும்பம் வந்து டெக்னீஷியன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால தான் அதில் வந்து விஜய் வந்து அவருக்கு வந்து பெருமையாக வந்துகிட்டு இருந்தது. இங்கே விஜய்க்கு வந்து ஒரு அந்த இடத்துல போய் உட்காந்துறதுனாலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. ஆனால் இங்கே அரசியலுங்கிறது அவர் வந்து அன்ஃபிட்டு தான். அது யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதான் உண்மை. இவங்களை நம்பி விஜய் அரசியலுக்கு வந்தது என்ன ஆகிடும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து சும்மா இதை வந்து சாதனையை வந்து நான் இங்கே படைச்சிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் பேசலாம். ஆனால் நடக்காது. 2 பத்திரிகையாளர் சந்திப்புங்க, ஒரு 10 பொதுக்கூட்டங்க முடிஞ்சு போடுங்க கட்சி. 10 பொதுக்கூட்டம் போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும், இல்லாட்டி அது முடிஞ்சிடும். ஏன்னா வந்து நிற்கிறவன் எல்லாம் விஜய்கிட்ட இருந்து ரத்தத்தை உரிகிறதுக்கு தான் நிற்கிறானே தவிர, விஜய்ங்கிற அந்த பாப்புலாரிட்டியை பணம் பண்ண தான் தயாராக இருக்கிறான். அவனுங்களுக்கு வந்து பெருசெல்லாம் எதுவும் தெரில. நம்ம தம்பிங்க தான், நம்ம தம்பிகள் நல்ல தம்பிகள் முழுவதுமே வந்து ஒரு பெரிய இடத்துலலாம் வரல. நான் நிறையா பேரை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். விஜய் மேலே உயிராக விஜய்க்கு மன்றம் வச்சவர் இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும். அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். அவெல்லாம் நல்லவர் தான். அவங்களுக்கு இவ்வளோ தாங்க. இதில் நான் வேறு எதுவும் சொல்ல தயாராக இல்லை. இந்த விவரம் தெரியாத பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஒரு நிலமை வருமோ அதே தான் விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம் அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இதை பார்த்துட்ருக்க நீங்கள் உறுதியாக வந்து ஒரு முடிவுக்கு வாங்க. எந்தவித குழப்பம்லாம் குழப்பிக்கலாம் வேண்டாம். உறுதியாக ஒரு முடிவுக்கு வாங்க. 2026 நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க தயாராகுங்க. எல்லாரும் தயாராகுனா தான் இங்கே வந்து ஒரு சரியான தரமான ஒரு அரசியல் இந்த மண்ணுக்கு தேவை. அதுதான் நடக்கும். சீமானை வெற்றி பெற வைக்கணும், விஜயையும் வெற்றி பெற வைக்கணும். சினிமா உலகத்தில் திரையில் அவர் வெற்றி பெற்றோம், தரையில் வந்து அண்ணன் சீமான் வெற்றி பெறட்டும். இதுதான் இந்த மண்ணுக்கு நல்லது. அங்கே திரை உலகத்துக்கு அது நல்லது. இதை புரிஞ்சுக்கிட்டு வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.